சில தினங்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீர்வள்ளூர் அப்படின்ற கிராமத்தில் 15,000 கோடி முதலீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டரை அமைக்கிறதுக்குதா சொல்லி தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அந்த எல்இடி நிறுவனத்தோட ஒப்பந்தம் செஞ்சார். இது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளானது. காஞ்சிபுரம் வளர்ச்சியடைய போகுது அப்படின்லாம் பேசுகிறாங்க. என்னோட பார்வையில் இது வளர்ச்சியா இல்லை வறட்சியா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் தோழா கார்த்தி. எந்த ஒரு திட்டம் வந்தாலும் குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதில் ஒரு ஆள் நீ அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே திட்டுறது எனக்கு நல்லாவே காதில் கேட்குது. ஐடி கம்பெனி வரதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நல்லா கேட்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா சென்டர் அப்படின்னா என்னன்றதை எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறதுக்காக சுருக்கமாக ஒரு வரியில் சொல்கிறேன். அதாவது டேட்டா சென்டர்ன்றது நம்ம மொபைல் ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோனில் வீடியோ பார்க்குறோம், இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு இல்லை சம்திங் ஒரு வெப்சைட் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வீடியோவை நகட்ட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் விஷுவல் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. இதில் எங்கே சேவ் ஆகிருக்கு? உங்கள் ஃபோனில் சேவ் ஆகலை. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாட்டில் ஒரு மூலையில் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற கம்ப்யூட்டரில் ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேவ் ஆகிருக்க ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க கிடைக்குது இல்லையா. அப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யணும், 24/7 ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ஒரு டேட்டா சென்டர். சரி, இதுக்கு பேர் அந்த கம்ப்யூட்டர் ரன் ஆகிற இடத்துக்கு பேர் தான் டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டா சென்டரில் பல்லாயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் ப்ளஸ் லட்சக்கணக்கான ஹார்ட் டிஸ்க் வந்து இயங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இப்போ இந்த டேட்டா சென்டர்னால என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் டேட்டா சென்டரே கிடையாதான்னு கேட்டால் இந்தியாவில் டேட்டா சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டிலே நிறைய டேட்டா சென்டர் இருக்குது. அந்த லிஸ்ட்டாக அவங்க நான் கீழே வரிசையாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கிற டேட்டா சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டேட்டா சென்டர்ஸ். அதாவது சின்ன டேட்டா சென்டர் சொல்கிறத இது வந்து டொமைன் பேஸ்டு டேட்டா சென்டர்ஸ். அதை நம்ம வெப்சைட்டுக்காகவோ இல்லைன்னா வெப்சைட் ஹோஸ்டிங்காகவோ சின்ன ஏதாவது ப்ராசஸ்ஸு ஒரு ஆப் அப்ளிகேஷன் இந்த மாதிரி தேவைக்கு நம்ம ஹோஸ்ட் பண்ணக்கூடிய சின்ன டேட்டா சென்டர் தான் இது. இந்தியாவில் சமீபத்தில் மத்திய அரசாங்கம் வந்து 2026-2027 பட்ஜெட்டில் ஏஐ பேஸ்டாக செயற்கை நுண்ணறிவு உள்ள க்ளவுட் டேட்டா சென்டரை வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ளே முதலீடு பண்ணி நிறுவனீங்க அப்படின்னா நிறைய வரி சலுகைகள் தரோன்னு சொல்லி சலுகைகள்லாம் அள்ளி இருந்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு சலுகை வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கான டேக்ஸ் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா சூப்பரில் நல்லது அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் ட்விஸ்ட் இருக்குது. அதாவது நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த பிஸ்னஸ்க்கான அந்த டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா சென்டர்லேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கெலாம் விற்கலாம், அதுக்கு வரி கிடையாது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற நபருக்கு நீங்கள் விற்கணும் அப்படின்னா ரீசெலர் மூலமாக விற்கணும், அந்த ரீசெலருக்கு வரி உண்டு அப்படின்னு ட்விஸ்ட் இருக்குங்க. அப்போ இந்தியர்னாலே கிளப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலை, அது நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க. நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. சரிங்க, அடுத்த விஷயத்துக்கு வரும். அதுபோல் நீங்கள் இடம் நீங்களே தேர்வு செஞ்சுக்கலாம். இடத்துக்கான விலையில் மானியம் கொடுக்கப்படும், கரண்ட் மானியமாக வழங்கப்படும். இதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சலுகைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு பத்திர செலவு வந்து டாக்குமெண்டேஷன் சார்ஜில் கம்மி பண்ணி தருவோம், மானியம் கொடுப்போம். இது மாதிரி நிறைய சலுகைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுத்து ஏஐ பேஸ்டான க்ளவுட் டேட்டா சென்டரை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரது மூலமாக இந்தியாவோட தரவுகள் வந்து பத்திரமாக பாதுகாக்கப்படும். நம்ம வெளிநாட்டை நம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் நிறைய தொழில் புரட்சி இருக்கும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் ஒரு திட்டம் போட்டு இதை கொண்டு வராங்க. இது வந்து வளர்ச்சி அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா ஒரு பக்கம் வறட்சி அப்படின்னு தான் சொல்லணும். உலக வல்லுநர்கள், நீர் மேலாண்மையை கடைபிடிக்கக்கூடிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏஐ பேஸ்டான க்ளவுட் டேட்டா சென்டர் உலகம் முழுக்க இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பேரழிவை கொண்டு சேர்க்க போகுது. அதாவது ஏஐ வந்து மிகப்பெரிய பேரழிவு. அதெல்லாம் சொல்கிறாங்க, வேலை போயிடும், நாளைக்கு வந்து ஏஐ மனுஷனை ஆட்டி படிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இருந்தாலும் நீரை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ChatGPT-யாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஏஐ டூலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இப்போ ChatGPT-ல ஹாய் ChatGPT அப்படிங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி வீணாகும். சொன்னால் நம்ப முடியுதா? இப்போ நீங்கள் ஏதோ ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, அந்த ப்ராம்ப்ட்டுக்கான ரிப்ளை உங்களுக்கு கிடைக்கிது. இந்த ப்ராசஸுக்கு குறைஞ்சபட்சம் 1/2 லிட்டர் தண்ணி வீணாகும் அப்படின்னு வந்து உலக வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இது உண்மை. இப்போ 1/2 லிட்டர் தண்ணி போனாலும் போயிட்டு போகுது, நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் ChatGPT-ல தேடி பாருங்கள். 1/2 லிட்டர் தண்ணி போனாலும் போயிட்டு போகுதுன்னு தேடி பாருங்கள். வெள்ளையாக்குறேன் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற சினிமா டைலாக் வர மாதிரி நீங்களே நம்புவீங்க. இது என்னடா புது பொருளையா இருக்கு? நான் வெள்ளையாக்குறேன்றக்காக சொல்ல வரல, ஒரு உண்மையை சொல்லணுன்றக்காக சொல்ல வரேன். ஏஐ பேஸ்டான க்ளவுட் டேட்டா சென்டரை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுனால
ஒரு வளர்ச்சின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ வந்து காஞ்சிபுரத்தில் அந்த டேட்டா சென்டர் அமைய இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்என்டி நிறுவனம் இதுக்கான முதலீடில் 15,000 கோடி முதலீடில் விஜய் அவர்கள் மூலமாக இதை கொண்டு வராங்க. இந்த டேட்டா சென்டரை டிவிகே கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்என்டி நிறுவனம் திமுக அரசு இருக்கும்போது எம்ஓஇ சைன் பண்ணி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் டேட்டா சென்டர் அமைக்கிறதுன்னு சொல்லி எம்ஓஇ சைன் பண்ணி 30 மெகாவாட் திறன டேட்டா சென்டர் அமைக்க போகிறோம் தான் எம்ஓஇ சைன் பண்ணாங்க. முதல்ல ஆரம்பித்து 2024 டிசம்பர் மாதத்தில் 6 மெகாவாட் திறன டேட்டா சென்டர் ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக அமைச்சு அதில் வந்து தன்னுடைய ப்ராசஸை ஆரம்பித்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா. அப்படியே படிப்படியாக இப்போ 2025 26 மே காலகட்டத்தில் 12 மெகாவாட்டாக அது திறனை எட்டிடுச்சு. முதல் 30 மெகாவாட்டுக்கு தான் ஒப்பந்தம் இருந்தது. இப்போ அதை 90 மெகாவாட்டுக்கு அதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறையா கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்கீம் கிடச்சிருக்கு இல்லையா. அதனால் வந்து 90 மெகாவாட்டாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அதை அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதனால தான் அந்த 14 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ அந்த ஸ்ரீபெரும்புதூரில் டேட்டா சென்டரை வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்தில் நீர்வள்ளூர் அப்படின்ற ஒரு தனி கிராம பகுதியில் ஒரு பிளான் பண்ணி அமைக்க போகிறாங்க. இப்போ வந்து 12 மெகாவாட் திறனில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில நாட்களில் வந்து அதை 90 மெகாவாட் திறனை கூடிய விரைவில் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எல்லா ஐடி கம்பெனியும் சென்னையிலேயே முகாம் போடுறாங்க? ஏன் வந்து ராம்நாடு, இந்த பக்கம் கரூர், இந்த மாதிரி வறட்சியான மாவட்டங்களை வச்சு அங்கே தொழில் புரட்சி வரும்ல அப்படின்னு எதிர் கேட்கலாம். ஏன்னா ஐடி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை நம்பி தான் இயங்குது. ஹை ஸ்பீடு வந்து கடல் வழியாக இன்டர்நெட் வர்றதுனால அவங்க வந்து சேஃபர் செக்யூர்டாக கடல் பக்கத்தில் இருக்கிற மாகாணங்களை தேடுறாங்க. இன்னொன்று சென்னைக்குள்ளே அங்கே இருக்கிறனால சென்னையிலேயே பெரும்பாலும் அமையறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சரி, இந்த டேட்டா சென்டர் கூட கடல் பக்கத்தில், கடல்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சேஃபான இடத்துல நீர்வள்ளூர் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதனால் என்ன வளர்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெருசாக வந்துடும் அப்படின்னா, ஆல்ரெடி நேரத்தில் பிளாட் போட்டு விற்றுருப்பாங்க பல இடத்த. ஐடி கம்பெனி வருது அந்த கிராமத்தை சுற்றி முக்கால்வாசி இடத்த பிளாட் போட்டு விற்றுருப்பாங்க. இது வந்து ஒரு வளர்ச்சி அப்படி நம்ம நம்பிக்கணும் வளர்ச்சி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக ஒரு 500லேருந்து 1000 பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இன்னும் அவ்வளோதான் கிடைக்குமான்னு கேட்டால் இது வந்து ஏஐ பேஸ்டான ஒரு டேட்டா சென்டர். முழுக்க தன்னைத்தானே அதுவே வேலை செய்யக்கூடிய டேட்டா சென்டர். சின்ன பராமரிப்பு பணிகளுக்கு டெக்னீஷியன்லாம் தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி வேலைவாய்ப்பு உருவாகும். காஞ்சிபுரம் மாவட்டத்தினால தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கேள்விக்குறி. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ வேற என்ன வளர்ச்சி இருக்கும் அப்படின்னா, சின்னதாக இந்த கம்பெனியை நம்பி வேறு ஏதாவது சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப்லாம் வரலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வரலாம். இது வந்து ஒரு வளர்ச்சி. சீமான் அண்ணன் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், வளர்ச்சின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வண்டு வந்து பூவில் போய் தேனை எடுத்துட்டு அந்த பூவுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் போகணும், அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவார். அப்போ வளர்ச்சின்றது அப்படி தான் இருக்கணும். அப்போ இந்த ஏஐ பேஸ்டான க்ளவுட் டேட்டா சென்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா, நான் என்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கும் 1 லிட்டர் தண்ணி செலவாகுது இல்லையா, அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. அப்போது 1 மெகாவாட் திறன் உள்ள ஒரு டேட்டா சென்டருக்கு ஆவரேஜாக உலக வல்லுநர்கள் என்ன சொன்னாங்கன்னா 68,500 லிட்டர் தண்ணி தினந்தோறும் தேவைப்படும் அப்படின்றாங்க. அப்போ இங்கே வந்து அமைய இருக்கிறது 90 மெகாவாட் திறன் உள்ள சென்டர். அப்போ நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 61 லட்சம் லிட்டர் தண்ணி தினந்தோறும் தேவைப்படுகிறது. இந்த 90 மெகாவாட்டோடு நிற்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். போது மேக்ஸிமம் 250 மெகாவாட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தண்ணிக்கு எங்கே போவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். இல்லைன்னா நிலத்த நீரை வந்து அவங்க உறிஞ்சிருப்பாங்க, இல்லை மாநகராட்சி சப்ளை பண்ணணும். சரிங்களா. ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு எதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படின்னு கேட்கலாம். இந்த க்ளவுட் டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கம்ப்யூட்டரு, கிராஃபிக்ஸ் கார்டு 24/7 ரன் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து இதனால சூடாகி தீ பிடிச்சிடக்கூடாது, அதோட ப்ராசஸ்லாம் போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தை என்ன செய்வாங்கன்னா பைப் லைன் வழியாக தண்ணியை வந்து சில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா. அப்போ தண்ணி அப்படின்னாலும் சில் பண்ணாலும் இருப்பாங்க, திருப்பி அதை வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஹீட் ஆக என்ன செய்யணும்னா தண்ணி வந்து நீராவியாக போயிடும். இப்போ அதாவது காற்றுல கரைஞ்சிரும். இப்போ இப்படி இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, நம்ம இட்லி அவிக்கிறோம், இட்லி சட்டியில் ஒரு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி இட்லி அவிக்கிறோம். ஒரு ஈடு எடுத்ததுக்கப்புறம் அந்த 1 லிட்டர் தண்ணி அப்படியே இருக்குமா? இருக்காதுல்ல, 1/4 லிட்டர் தான் இருக்கும். ஏன்னா ஆவியில் காற்றுல போயிடும். அதே மாதிரி தான் இந்த ஹீட்டில் இந்த தண்ணியை கொடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா தண்ணி வந்து நீராவியாக மாறிடும். அப்போ காற்றுல போயிடும், கரைஞ்சிரும். அப்போ தண்ணி அங்கே இருக்காது. அப்போ தண்ணி மீண்டும் அவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கோ சிஸ்டம் மூலமாக இதை வந்து நாங்கள் மாற்றுவோம், இவ்வளோ தண்ணி தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம்ன்றது ஆண்டவர் தான் வெளிச்சம். ஆனால் உலக வல்லுநர் சொல்கிறாங்க இது சாத்தியக்கூறு கிடையாது.
அவங்க எக்கோசிஸ்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தண்ணி தினந்தோறும் இவ்வளோ தண்ணி தேவைப்படும். ஏஏ டேட்டா சென்டரை வந்து நம்ம ஏஏ பயன்படுத்துறத தவிர்க்கணும் அப்படின்னு உலக தண்ணீர் மேலாண்மை உள்ள நபர்கள் வந்து உலக வல்லுநர்கள் வந்து எச்சரிக்கிறாங்க. சரிங்களா? சரி, தண்ணி தான் பிரச்சனையா, வேற பிரச்சனை கிடையாதா அப்படின்னு கேட்டால் தண்ணி தான் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்காரு தினந்தோறும் 27 லட்சம் தண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஆல்ரெடி விவசாய நிலத்தை பிளாட் பண்ணி விற்றுருப்பாங்க பாதி நிலம். சரிங்களா? அதனால் விவசாயம் அழிஞ்சு போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலத்து நீர் மட்டம் ரொம்ப குறைஞ்சிரும். இன்றைக்கி சென்னை போன்ற பெரிய மாநகரங்களில் தண்ணி கேன் 30 லிட்டர் குறைவு உள்ள தண்ணி கேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாயாக இருக்குது. இன்னும் 10 ஆண்டுகளை வந்து அது 500 ரூபாயாக கூட விற்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதை கண் கூட நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ இன்றைக்கி ஒரு டேட்டா சென்டர் வந்திருக்கு. இது மாதிரி நிறைய டேட்டா சென்டர் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அதான் சொன்னேன்ல, மத்திய அரசாங்கம் வந்து வரிசையில் அள்ளி இருந்திருக்காங்க சலுகைகளாம். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டும் சலுகை நிறைய அள்ளி எரியும். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்தால் பிஸ்னஸ் டெவலப் ஆகும், தொழில் வளர்ச்சி, அது மூலமாக நாட்டு மூலமாக நிறைய வருமானம் வரும், வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்ற எண்ணத்தில் அதை கொண்டு வருது. ஆனால் பட் என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்றது அவங்க தெரியாமல் செய்யுது. சரிங்களா? இப்போ ஓகே, இது வந்து இந்த பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு. இப்போ இந்த 24/7 அது ரன் ஆகணும். சில டேட்டா சென்டர் வந்து பெருமையாக சொல்லி நாங்களே வந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பட் அது சாத்தியக்கூறே கிடையாது. 90 மெகாவாட்ன்றது கிட்டத்தட்ட கணக்கு போட்டுக்குங்க, ஒரு 1.5 லட்சம் குடும்பங்கள் சராசரி ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மோட்டர், ஹீட்டர் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய 1.5 லட்சம் குடும்பங்கள் சராசரியாக பயன்படுத்தக்கூடிய தினந்தோறும் கரண்டை தான் அந்த டேட்டா சென்டர் ஒரு நாளைக்கு பயன்படுத்த போகுது. சரிங்களா? அப்போ எவ்வளோ கரண்ட் தட்டுப்பாடு பார்த்துங்க. ஆல்ரெடி சென்னையில் கரண்ட் தட்டுப்பாடு, அப்பப்போ வேறு பீஸ் கையில் பிடிங்கிட்டு போயிடுறாங்க, பிடுங்கி விளையாடுறாங்க, திருவிட்டு போயிடறாங்க, திருப்பி அங்கே கொண்டு வந்து மாட்டுறாங்கன்றாங்க. அதில் வேறு அணில் வேறு அங்கே குறுக்க முறுக்க ஓடி வேறு வயலை கடிச்சு வச்சுருது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? நான் அணில்னு சொல்கிறது உண்மை நாட்டில் சொன்னீங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க. சரிங்களா? அப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில். இப்போ இந்த கரண்ட் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதுக்கு கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது இந்த அப்படின்னு தெரில. இன்னொன்று நல்லா கேட்டுக்கோங்க, அரசாங்கம் இந்த மாதிரி டேட்டா சென்டருக்கெல்லாம் கொடுக்கும்போது 2 பாத்வே, அதாவது 2 விதமான பவர் சப்ளை அவங்களுக்கு கொடுக்கணும். 2 சப்ளைன்றது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாத்திரத்து இங்கிட்ட ஒரு லைன் எடுத்து அங்கிட்ட ஒரு லைன் எடுத்து வரது கிடையாது. அதனால் 2 விதமான, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பக்கம் விண்மில்லேருந்து ஒரு பவர் சப்ளை கொடுக்கணும், இந்த பக்கம் சோலார் பேனல்லேருந்து கரண்ட் வேணால் அங்கிட்டு ஒரு கரண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி 2 விதமான பவர் சப்ளை 24/7 வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த டேட்டா சென்டருக்கு. இது போக அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்களே வந்து பவர் சப்ளை யூனிட்லாம் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து சோலார் பேனல் வச்சுருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய நிர்வாக தேவைக்கு வேணால் அது பயன்படுமா, உதாரணத்துக்கு ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்க்கு, லைட்டு, ஃபேனுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்து டேட்டா சென்டர் ரன் பண்ணுற அளவுக்கு அவங்களால கரண்ட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ண முடியாது, அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. கவர்மெண்ட் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும், கவர்மெண்ட் தான் அதை கொடுக்கணும். அப்போ கரண்ட் தட்டுப்பாடு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு என்ன திட்டம் அரசாங்கம் வச்சுருக்கு அப்படின்றது தெரியல. ஆல்ரெடி கரண்ட் ஒரு பிரச்சனை, அடுத்த ஒரு பிரச்சனையாக வரலாம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள், நான் முக்கியமாக கரண்ட் பிரச்சனையை தாண்டி தண்ணீர் பிரச்சனை. சரிங்களா? இப்போ அடுத்தடுத்து டேட்டா சென்டர் வந்து இந்தியாவுக்குள்ளேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயோ அடுத்தடுத்து வரும்போது தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய பூதமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தோழா கார்த்திக்.